வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் நாமக்கல் மாவட்டம் அளவாய் மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கிற அழகான வேலவர் ஆலயம்ங்க. இந்த ஆலயத்திற்கு பேர் ஒரத்தி எண்ணன் ஆலயம். ராசிபுரத்துலேருந்து 5 கிலோமீட்டர் மொத்தமே, நாமக்கல்லேருந்து 30 கிலோமீட்டர். இப்போ நம்ம ராசிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த அளவாய் மலை அடிவாரத்துக்கு நம்ம இப்போ கிளம்புறோம். இப்போ நம்ம போகிற வழிங்க, இந்த வழி வந்து பைபாஸில் ஜாயின் பண்ணி ரைட் சைடு திரும்பினா சேலம், லெஃப்ட் திரும்பினா நாமக்கல். நம்ம நேராக இப்போ திருச்செங்கோடு ரோட்டில் போனோம். திருச்செங்கோடு ரோட்டில் அதில் ஒரு 5 கிலோமீட்டர் போனோம்னா வலது பக்கம் திரும்பணும். வலது பக்கம் திரும்பி ஒரு 2 கிலோமீட்டர் மலை அடிவாரம் போகணுங்க. அங்கே தான் இருக்குது இந்த ஒரத்தியண்ணன் ஆலயம். செம்ம இடங்க. ராசிபுரம் ரவுண்டானாக்கு முன்னாடி இடது பக்கம் திரும்பணும். இந்த அம்மன் ஆலயம் வரும். இந்த அம்மன் ஆலயத்தில் நம்ம இடது பக்கம் திரும்பி திருச்செங்கோடு ரோட்டில் போகணும். ராசிபுரம் பைபாஸ் ரைட்டில் போனால் சேலம், லெஃப்ட்டில் போனால் நாமக்கல், நேராக போனால் திருச்செங்கோடு ரோடுங்க. நேராக நம்ம போகணும். ஒரு 5 கிலோமீட்டர் நேராக போயிட்டு நம்ம வலது பக்கம் திரும்பணும். ராசிபுரம் பேருந்து நிலையத்திலேருந்து 5 கிலோமீட்டர் திருச்செங்கோடு ரோட்டில் பயணப்பட்ட உடனே பில்லாநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வருங்க. பில்லாநல்லூர் ஊரை தாண்டின உடனே ஒரு அம்மன் ஆலயம் இடது பக்கம் வரும். அந்த அம்மன் ஆலயத்துக்கு அப்படி எதிர்ப்புறம் வலது பக்கம் திரும்பி நம்ம மலையை நோக்கி போகணுங்க. அதுதான் அளவாய் மலை. இப்போ நம்ம அந்த ரோட்டில் திரும்புகிறோம். அளவாய் மலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அளவாய் மலையை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. அளவாய் மலை மேலே இருக்கிற ஒரு சித்தர் ஆலயம் கடந்த வாரம் போட்டிருக்கோம். சித்தர் ஆலயம் அது அருமையான பயணங்க. ஒரு அரை மணி நேரம் மலையேற்றம். ராசிபுரத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சேலம் ரோட்டில் பயணம் பண்ணி அங்கேருந்து இடது பக்கம் திரும்பணுங்க. இடது பக்கம் திரும்பி ஒரு மலை வாரம் ஒரு அம்மன் ஆலயம் ஒன்று வரும். அங்கேருந்து நடக்கணுங்க மலையேற்றம். ரொம்ப இல்லைங்க, ஒரு அரை மணி நேரம் தான். ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியான மலையேற்றங்க. அது ரொம்ப நிறைவான பயணம். அது வந்து நமக்கு மலைக்கு கிழக்கு பக்கம் இருக்கும். இப்போது நம்ம இந்த அளவாய் மலைக்கு நம்ம தெற்கு பக்கம் இருக்கிறோங்க, இந்த ஒரத்தியண்ணன் ஆலயத்துக்கு போகிறதுக்கு. அழகான அளவாய் மலை அடிவாரம் வந்துட்டுங்க. செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. வேலவர் ஆலயம் இங்கேருந்து 5 நிமிஷம் தான், கண்ணுக்கு ஏற்றப்பல் தான் இருக்கார். இங்கேருந்து நம்ம நடந்து கொஞ்சம் தான் நடந்து போகணும். அதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் சின்னசட்டி குமாரசாமி ஆலயம்னு ஒன்று இருக்குங்க. நல்லா பெரிய காம்பவுண்டு. நான் வருமா பார்த்துமா ரைட் சைடில் பார்த்துட்டு பாருங்க. அவ்வளோ பெரிய காம்பவுண்டு. உள்ளே கருப்புசாமி அம்மன் ஆலயம் இருக்குங்க. இதை பார்த்துட்டு நம்ம அந்த மலை ஏறி வேலவரை பார்ப்போம்.
நம்ம கண் எதிரில் தெரிகிற இந்த படிக்கட்டு ஏறி வேலவர் ஆலயம். அதிகபட்சம் 5 நிமிஷம்தான். ரம்யமாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது, அமைதியாக இருக்குங்க. மழை காலங்களில் வந்தோம்னா இந்த கோயிலுக்கு எதிர்ப்புறம் ஒரு சின்னதாக ஒரு அருவி ஒன்று ஓடுது. ஒரு அருவி ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மழை காலங்களில் அந்த அருவியை பார்க்குறதுக்காக நம்ம இன்னொரு முறை வரணும். அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடம். இந்த பறவைகள் கத்துற சத்தம் நம்ம காதுகிட்ட வந்து எதை சொல்கிற மாதிரியே இருக்குது. அது கிளிகள் பாருங்களேன், கீன்னு கத்துதுங்க கிட்ட கிட்ட வந்து. அவ்வளோ அழகாக இருக்குது.